இந்த கடத்தொழில் செய்துதானடாப்பா இந்த பெரிய வீடு கட்டினா நான். ஐயோ ஓம் ஓம் நீங்களும் கூட கொன்னே வெளிநாட்டுக்கு அனுப்பி தானடாப்பா நீங்க வீடு கட்டினீங்க. இந்த மாதிரி கிடக்கு ஆதரே நடக்கல. விலைய கொண்டு ஒரு சீரா ஒரு கரையால ஒரு நடந்தாங்க கரைக்கு போகலாம். இந்த நேரத்துல யார் கோல் பண்றது? ஹலோ, ஓ சொல்றா, நான் அங்க வரையில. சரி, நான் அங்க வரையில. நான் வெத்தில பாக்கு வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லாம நான் ஆரட்டா போய் வாங்குறோன்னு தெரியாம நான் முடிச்சு கொண்டு நிக்கிறேன். நீ நீ அங்க ஊதுபத்தி வாங்குறதான் நீ என்ன வர சொல்ற? சரி, நான் வரையில. நீ பத்திச்சா நான் வரையில. நான் எனக்கு வெத்தில பாக்குதான் எனக்கு இப்ப முக்கியம். நான் இப்ப வெத்தில பாக்கு ஆரட்டாலும் ஒரு 50 ரூபா 100 ரூபாய் வாங்கி நான் இப்ப வெத்தில பாக்கு வாங்கி சாப்பிடணும். பை பை, நான் புறா உனக்கு அடிக்கிறேன். பை, நான் வரையில. என்ன விடு, நான் வரையில. பை பை. என்ன செய்யறன்னு தெரியாம எனக்கு குட்டிய தொடங்க வெத்தில பாக்கும் சப்பையில வேகம் நம்ம பண்றது. அவங்கள்ட்ட போனா ஊதுபத்திய வாங்கன்னு வதச்சு போடுவாங்க. அங்க சரி வராது. ஒரு ஆள் தான் இருக்கிற சின்ன தம்பி அண்ணேட்ட தான் போனா தான் அந்த ஆளே தான் வச்சிருக்கும். வாங்கி சப்புவோம் தான் சொல்றது. ஒரு ஆள் துணைக்கு இருந்தா தான் என்னவும் வடிவா செய்யலாம். தனிய நின்றோன்னு ஒன்னும் செய்யலாம். கடலும் இண்டை சரியான அடி அடிக்குதுன்னு காத்துகளும் ஒரே காத்தா தானே கிடக்குண்டே. தொழிலுக்கு போயிடாது போலடா. சின்னதம்பி அண்ணன் என்ன மாதிரி? என்னடாப்பா வெளிநாடு? என்ன வெளிநாடு தம்பி? வெளிநாடு என்ன மாதிரி தொழில்கள் என்ன மாதிரி போகுது? இன்றைக்கு கடல் அடிக்கிற அடிக்க பாக்கலையே, விடிய போகலையே கடற்கரைக்கு. நான் கடல் பக்கமே நான் நெட்டி குடுத்தி பாக்குறேன். உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு? கடற்கரையில கொப்பா முந்தி கடற்கரை தொழிலானடா செய்தாது. அப்பா செய்யட்டேன், நானே செய்வேன். அப்பா செஞ்சது எனக்கு உங்களுக்கு இந்த கடல் வெயிலே எனக்கு சரி வராது. உங்களுக்கு தெரியும் சரி வரா? எனக்கு கடல் என்ன சொல்றீங்க? கடல் கறந்து போவேன் உங்களுக்கு பவுடியாக அரவாசி பொடிகள் அதானே மாறாங்களே. இல்ல தாங்கள் கறந்து போவோம். சின்ன தம்பி என்ன, இந்த கடல் தொழிலுக்கு நான் போற நேரம் பேயாம இங்க கல்லுக்குள்ளப்பா போகலாம். இந்த கடத்தொழில் செய்துதானடாப்பா இந்த பெரிய வீடு கட்டினா நான். ஐயோ ஓம் ஓம் நீங்களும் கூட கொன்னே வெளிநாட்டுக்கு அனுப்பி தானடாப்பா நீங்க வீடு கட்டினீங்க. ஆனா கூட குப்பா என்னோட கடத்தொழில் செய்தவன் என்ன? நீங்களும் அதுகளை மறந்து போய் நீங்களும் இப்படி உல்லாசமா தெரிஞ்சோன்னு இப்ப அந்த கடத்தொழில பாடி பண்ற அளவுல வந்து நிக்கிறீங்க. நீங்களே சின்ன தம்பி நான் இப்படி எனக்கும் இந்த தொழிலை பற்றி இந்த பாடி பண்ண எனக்கு கோபம் வந்துடும். தொழிலை பற்றி நான் பவுடி பண்ணல. செய்யும் தொழில தெய்வமடாப்பா. அதான் அறிஞ்சு கொள்ளுங்க நீங்கள் முதல். நீங்கள் ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? இல்ல நானே ஒரு ஆள் துணைக்கு இல்லைன்னு நான் யோசிச்சு கொண்டு நிக்கிறேன். சரி, அது உங்களோட பிரச்சனை. சரி, நிக்கிறதுக்கே செய்யற தொழிலா கேவலமாக அப்படி இருக்கு. நாங்க 3 நேரம் சாப்பிடுறோம். யோசனையில இருக்கிறான் காத்தடிக்குது. என்ன கடலை பார்த்து நீங்க கடற்கரை போனீங்க? கடல் அடிச்சு கொண்டு இருக்கேன். இன்றைக்கு சாவைக்கு போகலாமோ, போன நான் கடல்ல போன நான் திரும்பி வருவேனோன்ற ஒரு உறுதிப்பாடு இல்ல. என்ன இன்றைக்கு போகலாம் நாளைக்கு வருவனோ தெரியும். அவ்வளவு காத்து அடிக்குது. அதுகளை நாங்கள் சிந்திச்சோம். நீங்கள் வெளிநாட்டு காதில வாழ்ந்து கொண்டு உங்களோட ஒவ்வொரு தொழில்களை பேடி பண்ணின கதைகள் உங்களோட கதைய அநியாயமா வார்த்தையை விட்டுட்டனும். சின்ன தம்பி நான் சொன்ன குறைக்காங்க. நான் அப்படி அப்பா என்னோட ஒரு நாள் பார்த்து அவன் அந்த தொழிலை பற்றி கதைச்சது இல்ல என்னோட. நான் தொழில நான் கேவலமா கதைக்கல. நான் இந்த தொழிலுக்கு நான் போயிருப்பேன். ஒருக்கா நான் போனேன். நான் ஒரு ஆளோட போனான். அங்க ஒருத்தரோட போனான். ஒரு நாளைக்கு போனால் 1000 தருவார். பழக அப்படித்தானடா? பழகிறது இல்ல. நான் எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தொழிலே தெரியும். தொழில் நீ அப்பா தொழிலுக்கு போனதை நான் காலையிலேயே நீ அது நாங்கள் அப்பாவோட போகல. அப்பா அடிப்பார் பேசுவார். அதுக்கு சரி வராது. நான் பங்குக்கு போனோம். நாங்கள் இப்படி போனோம். அவங்க தரமாட்டாங்க. அவங்களுக்கும் இப்ப முந்தின மாதிரி மீன்கள் எங்க படுது. அவங்க அங்க இருந்து வந்து இந்த கரையில கிடக்குற எல்லாத்தையும் வலிச்சு கொண்டு போறாங்க. நாங்களே என்ன பிடிக்கிறோம்? முதல் நாள் போனா 1000, அடுத்த நாள் போக 500, அடுத்த நாள் போக இல்லையா.
ஏன்னு கேட்க மீன் படையில இதோ பேட்பான் பிளைப்பான் தாண்டா அதான் தொழில் அதுதான் நான் யோசிச்சேன் உதுக்குள்ள போய் என்ன மூஞ்சையும் சரியா இனி என்ன கிடக்கு கறக்குறது அது எல்லாம் ஏற்கனவே கருத்து தானே கிடக்கு அது கிடக்கு இன்னும் அதுக்கா போய் சரி அதோட இந்த உதுக்கால போதே நான் நெத்தி நாடால சத்தி எடுத்து இல்ல போறது தெரியும் இருந்த ஏரியால உழைக்கலாம்னு பாக்குறீங்க வேற திண்டாம மேசம் வேலைக்கு போனால் இந்த மத்தியானம் 9 மணிக்கு தண்ணி 9 மணிக்கு நாங்க தொடங்குறதுக்கே தண்ணி மத்தியானம் சாப்பாடு பின்னேரம் தண்ணியும் சம்பளமும் 3500 ரூபாய் நாங்க எடுத்துக்கொண்டு வீட்டை 5 மணிக்கு அவங்க சம்பளத்தை தருவோம் பண்ணி கொண்டு வர வேண்டிய நான் வந்து வீட்டை இருந்து அடுத்த கட்டம் நாங்கள் போன பாக்குறது அங்க பட்டேலோட முன்ல இன்றைக்கு வேலைக்கு போவோம் அது நாங்கள் தெரியாது எப்பயாச்சும் இருந்துட்டு ஒரு நாள் தான் அதுக்கு போறது உங்களுக்கு சரி வராடாப்பா ஒரு வேலையை நீங்கள் மேதன் வேலை என்றாலும் ஒழுங்கா பழகுறீங்க கேக்குறேன் எல்லாம் சரி எல்லாம் சரிதானே எல்லாம் நீங்கள் உடனே டென்ஷன் ஆகிவிட்டீங்க எனக்கு அந்த தொழிலை பெரிய எனக்கு பத்தி கொண்டு வந்துருக்கு எனக்கு இந்த தொழிலால எனக்கு வெறுத்தே போச்சு இந்த தொழிலால எனக்கு தொழிலே வெறுத்து போச்சுனாப்பா எல்லாத்தையும் இப்படித்தானே நாங்கள் தொழில் செய்து நாங்கள் இவ்வளவுல வந்துறாங்க ஒருக்கா வெறுமடாப்பா ஒரு நாள் வெறையலண்டா அப்புறம் அடுத்த நாள் வெறா விடுது அடுத்த ஏதோ ஒன்று வெறும் தானே நானும் அதான் பேசாம உங்களோட வெறவும் எனக்கு பேமா கிடக்கு இது இப்படி சொன்னதுக்கே இந்த இப்படி சொன்னதுக்கே இந்த கிளிப்பு நீ இழுத்து போனீங்க அதை போட்டுக்க வச்சு நானே தான் காய்ச்சி விடுவேன் செஞ்சு விழுத்தி போடுங்க போலடா என்ன நான் இன்னும் எல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு பயமாகறக்கு உங்களோட வரவும் எனக்கு பயம் நான் அதை விட மேதம்பிள்ளைக்கே போகலாம் நான் வந்தது நீ அலுவலி எல்லாம் வந்திருக்கணும் நீங்களானே வசதியான ஆக்களாச்சே தேடி வந்தேன் நான் சும்மா பொழுதுபோக்க நான் உங்களுக்கு வேலையை வந்து எடுத்து செய்து வந்தேன்னா என்னன்னா என்ன இங்க நிக்குதுன்னு யாரு உனக்கு சொன்னது நான் போக காட்டுட்டேன் என்ன நான் காட்டுட்டேன் நான் போக நான் உங்களை காட்டுட்டேன் வெத்தில வாங்கு பாதிய வெத்தில வாங்க காசு இல்ல ஆனா நீ மேதன் வேலையை போய் உழைக்கிறியா 3000 உழைக்கிற காசுல என்ன செய்யற நீ வீட்டையும் குடுக்குற மாதிரி எனக்கண்டா நீ வீட்டை கொடுக்க மாட்டேன் நான் கூட கொடுக்குறேன் கொண்ட காசு அனுப்புறோன்னு நீ உங்க செலவுக்கு தான் வச்சிருக்கிற நீ நான் அதான் சொல்றேன் எப்பயாச்சும் மிதந்துட்டு ஒரு நாள் தான் போறேன் அது நீ வேலை பழக போக அந்த வேலையாண்டாலும் ஒரு வேலையை பழக நீ அது அது கிடக்கட்டும் ஒரு வேலைகளை பகுதி பண்ணி கொண்டும் வேலை நான் பழக போறேன் வேலை வெத்திலை இல்லாம யாருனாலும் வெத்திலை கொடுத்து காசு இல்ல பேருந்து பார்த்தா திடீர் நம்ம வெள்ளையும் சொல்லையும் ஒரு துண்டு வெத்திலை வந்தாலும் நான் இல்லையே நான் உங்களுக்கு வெத்திலை எங்கால நான் உங்களுக்கு ஹெல்ப் எனக்கு ஒரு ஹெல்ப்பும் வேண்டாம் ஹெல்ப் பண்ணித்தான் நான் ஏற்கனவே எனக்கு ஒரு யாராவது உதவியா என்னோட வந்தா நான் இந்த கடல்களுக்கு போய் வரைக்க ஒரு உதவியா இருக்கும் அண்டு நானும் இதை பற்றி பார்த்து கொண்டு தெரியா பிள்ளைகள் வந்து வேலையை பற்றி கதைக்குது வேலையை இது மகிமை தெரிஞ்சாது நாங்கள் எத்தின அந்த நேரத்துல எத்தின ஆமீந்த பிரச்சனைகளுக்கு என்ன போட்டோல விட்டு நீந்தி குடுத்தி கரைக்கு வந்து சேர்ந்த நாங்கள் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறது உங்களுக்கு நீங்கள் அதுகளை எல்லாத்தையும் அந்த காலத்துல பழைய இதுகளை எல்லாத்தையும் மறந்து ஒரு வெளிநாடு சொல்லி கொண்ட போய் இப்ப வந்து நின்று இப்ப காசு ஒன்றும் இல்லையாம் வெத்தில தரட்டாம் வெத்தில களைச்சு போன நான் துண்டு தாங்க நான் சப்பி உங்களுக்கு என்னடா இல்ல வெத்தில அப்போ என்னடா வெத்தில இல்ல நேரடியா சொல்லி விடாத மானம் போட்டு வெத்திலையும் இல்ல ஒன்றும் இல்ல போய் எங்கனாலும் வேலை செய்து உங்களோட உடம்ப வருத்தி வேலையை செய்து உழையுங்க சரியா சரி என்னன்னா நீங்கள் பின்னேறமான தொழிலுக்கு போறீர்கள் பின்ன உங்களை மாதிரியே எங்களுக்கு வெளிநாட்டு காசு வருது நாங்கள் உழைப்புக்கு போனா தானே நாங்கள் இதான் இல்ல அப்ப நீங்கள் இந்த கடலுக்கால என்னன்னு போட்ட கொண்டு போவீங்க எல்லாம் வெளியில எல்லாம் கல்லும் முள்ளும் அதான் இவ்வளவு பெரிய சிரமத்தின் மத்தியில நாங்கள் வாழ்றோம்னு உங்களுக்கு தெரிஞ்சா தானே இருக்கிற இந்த கடற்கரையை போய் நீ பார்த்த நீங்க முதல் பார்த்ததால சொல்றேன் நான் என்ன பார்த்த நீ கடல் கரை இல்ல கரை கல்லு முந்தி என்ன மாதிரி கிடந்தது என்ன மாதிரி கிடக்கு நடக்க விலைய கொண்டு ஒரு சீரா ஒரு கரையால ஒரு நடந்தாங்க கரைக்கு போயிடலாம் அந்த அவ்வளவு கல்லு என்னென்று வந்தது கல்லு நீங்கள் கல்லு
தொழிலுக்கு போற நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் ஏதாவது எல்லாம் செய்த குறையெல்லாம் அப்படியே விட்டு கிடாக்கு நாங்களே அதுக்கால பாஞ்சு விழுந்து ஒளிம்பி போய் அது மீன் படுதோ படையிலையோ போய்தான் எங்கட சிபிஎம் போகும். நீங்கள் துக்கால போய் வரவே இல்ல இந்த போட்டை கொண்டு நீங்க துக்கால போய் வரவே இல்ல உங்களோட போட்டு டென்டா புழக்கம் கல்லில் அடிச்சு புதுக்கால போய் வரையில காயங்கள் எவ்வளவு இதுகளோட நாங்கள் இதன் ரமன் பின்னேன் அதான் நீங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் தான் நான் எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட் தான் உங்களை மாயம் போடாத அதுல இடம் எடுத்து எடு இஞ்ச இடக்கு ஆமா கிடாக்கு என்ன நான் உங்களுடைய ஆள் தான் உங்களுடைய ஆக்கள் தான் உங்களில் ஒருவன் இப்படி கதைச்சு பழகி போடாத யாருடைய ஆள் நீங்கள் டக்கன் என்னோட வேலைக்கு நீ சொல்லு வந்தால் 500 தெரிவியலோ 1000 தெரிவியலோ தான் முதல் கேள்வி என்ன முதல் கேள்வி முதலும் கடைசியும் கேள்வி 3000 தொழில் படுவதோ இல்லையோ 3500 தருவீங்களா சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன் 3500 வேண்டாம் நான் இவ்வளவு நாளும் போன மாதிரி தனியாவே போறேன் ஏன் உங்களுக்கு 3500 தானே போட்டோம் அங்கதான் நாங்களாம் இழுத்து அடிக்க நடிச்சு சாகணும் அங்கேயும் சேர்த்து போட்டு நீங்கள் இருந்த ஏரியில போன கொண்டருவிய போன் பெரிய போனும் கொண்டருவிய போன் கொண்டு மாட்டேன் போன் கடல கவிழ்ந்து சில பேர் அங்க அதுல வள்ளத்துல வந்து நின்று பேர் அதுல நின்றும் படம் எடுக்குது அப்ப அதே மாதிரி நீ வந்து படத்தை எடுத்தோடனே பேர் நான் தான் அடிக்க நடிச்சு போட்டு உனக்கும் படம் எடுத்ததுக்கும் சேர்த்து நான் 3500 ஆயம் தந்து வேலை போன குழந்தை அடிச்சும் போனதோட அதே வேண்டாமன நான் தனியா போறேன் போயில ஓசியில மங்களம் பாடத்தான் வந்திருக்கிறான் நீங்க என்ன எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு சுடுதண்ணி குடிச்ச ஆடு மாதிரி நிக்கிறீங்க நான் ஒண்ணும் பண்ண அப்ப என்னடா நீ வச்சிருக்கிற ஒன்றுமே இல்ல எல்லாம் கேக்கு முதல் வரையாக வெத்தில இல்லைன்னு வந்த இந்த வெத்திலேக்காக போயில இல்லையோன்னு கேக்குற நீ எல்லாம் வீட்டு எல்லாம் வீட்டடக்கும் சினிமா போய் போகாங்க போட்டாங்க கடற்கரைக்கு போக நீங்கள் கடற்கரைகள்ல போய் நடக்கிற நாட்டு நிலைமையை முதல் போய் அறி என்ன நடந்தது வந்தது போல் பாருங்க என்ன சேர்ந்து கொப்பாக்கு ஏதாவது உதவியல் செய்து கொடுக்குறா செய்து கொடுங்க பொண்ண வெளிநாட்டுக்கு போட்டான அவன் இனி கல்யாணத்துக்கு பொம்பளையும் போட்டுது இனி அவன் உங்களுக்கு காசு அனுப்புறான் இப்ப எனக்கு உங்களை கதை பார்க்க எனக்கு பொம்பளை இல்லைன்ற மாதிரி தான் நீங்க புடிச்சிட்டீங்க அது உங்களுக்கு பொம்பளை இல்ல கடல்ல மீனுக்கு ஒரு உழைக்கிற புத்தி இல்ல முளைக்க கிடையில கலியான் வந்த லெவல் முடிஞ்சது உங்கள்கிட்ட வந்ததுக்கு கிளிப்பும் வாங்கியாச்சு வெத்தில பாக்கும் வாங்கியாச்சு சாப்பாட்டுக்கு பின்னுக்கு போடுறதுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கொண்டு போவா பொயிலே தானே வைக்காம போயிட்டு ஒளிச்சு வச்சிருக்கு எனக்கு சரி சின்ன தம்பி என்ன பின்ன விராட்டே வந்த அலுவல் முடிஞ்சது வந்த அலுவல் முடிஞ்சது பாத்த சந்தோஷம் வந்த அலுவல் முடிஞ்சது நீ போ வா வணக்கம் வாயாடி அன்பு உறவுகளே எங்களோட வீடியோ பாக்குற நீங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணின நீங்கள் திரும்ப பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க திரும்ப பண்ணாதீங்க ஒருக்கா பண்ணினா காணும் இனி அடுத்த வீடியோவில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் ஏதாவது சரி பிள்ளைகள் ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாங்கள் ஏதாவது எங்களே தான் நாங்கள் திருத்திக் கொள்றோம் மாத்தக்கூடியதை மாத்திக் கொள்றோம் சரி அடுத்த ஒரு வீடியோவில நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் பாய் ரெடி ஒரு ஆள் இதுதான் சொல்றது ஒரு ஆள் துணைக்கு வேணும் யாரா பாப்பே இந்த ரெடி சொன்ன உசவமே இல்லாம என்னடா இப்ப இந்த கடத்து அப்படி இடம் வட்டிடும்